வாட்ஸ்அப் ஆப்ல இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கோட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். வெரிஃபிகேஷன் கோடே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புல இருந்து வராது. ஸோ அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வந்து வாட்ஸ்அப்பை கொண்டு லாகின் பண்றது அப்படிங்கிறதா டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு உங்களோட நம்பரை என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வராமல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து டிடன்ட் ரிசீவ் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கால் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அதுவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஒரு 48 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணாமல் வந்துடுங்க. 48 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை கொண்ட லாகின் வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இல்லாட்டி வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இந்த ரெண்டு வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். அதை தவிர்த்துட்டு ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், மோட் வாட்ஸ்அப் இந்த மாதிரி வாட்ஸ்அப் எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வராது. ஸோ அந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி கோட் வராமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் சொல்கிற இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 48 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக எதுவுமே ட்ரை பண்ணாமல் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோட் வந்து அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து கால் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆன்சர் மை கொஷின்ட்டு. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இங்கே ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். இந்த பாக்ஸில் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எப்படி வந்து யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆன்சர் மை கொஷின் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஜிமெயில் ஆப்புக்கு வந்து போயிடும். இங்கே வந்து ஃப்ரம்ல வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த மெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஃபில் ஆகிடும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே வந்து சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பின ரெக்வஸ்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த வெரிஃபிகேஷன் கோட் வராமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் மெயில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 2-3 நாள் கம்ப்ளீட்டாக எதுவுமே ட்ரை பண்ணாமல் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை கொண்ட ஈஸியாக வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் ஆப்ல இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கோட் ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.